பாபதோஷ பரிகாரஸ்தலம். செய்த பாபதோஷங்களும் முன்னோர்கள் செய்த பாப சாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே அனைத்துமே நிவர்த்தியாகும். உலகத்திலே யமதர்மராஜாவுக்குன்னு தனி கோயில் இங்கே தான் இருக்கு. சுவாமிகிட்ட வரம் கேட்கிறார் தர்மராஜா. சுவாமி எல்லா சேத்திரையும் பார்த்தா விநாயகர் தான் முதல் சொல்றாரு. எமனி சொன்னாலே எல்லாரும் பயப்படுறா. இந்த சேத்திரம் எனக்கு தனி இடத்தை கொடுத்து இந்த சேத்திரத்துக்கு யார் வந்தாலும் முதலும் தர்ஷமட்டம் அனுகிரம் பண்ணணும் அப்படிங்கிற சிவருமான அந்த அனுகிரத்தை கொடுக்கிறார். தரம்பானா வர பக்தர்கள்ட்ட யமபயம் வயிறு உபாதி இரண்டையும் செய்து என்னுடைய சுருமா அந்த அனுகிரம் பண்ணு அப்படிங்கிறார். யமபயங்கிறது உயிர்ல பயம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து மேற்குமார் வந்திருக்கார். கோயிலே மேற்குமார் தான் இருக்கு. பிரளயம் ஏற்பட்டப்போ சுவாமி மட்டும் திரும்பிட்டார். திருமணம் வந்து ஸ்தலம் மட்டும் இந்த வித பாதிப்பும் இல்லை. சிவருமானுக்கு வந்து 2 பக்கங்களும் பூஜை நடக்கும். இந்த ஸ்தலத்தில் நம்ம எல்லா சேத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் பூஜை நடக்கும். ஆனால் இந்த சிவருமானுக்கு வந்து 2 பக்கங்களும் பூஜை நடக்கும். இந்த சேத்திரம் வந்துட்டு டோட்டலாக எல்லாத்திலுமே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இங்கே வைப்ரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இதேந்து பூமியிலேருந்து அந்த மயான எந்திரங்கள் இருக்கு கீழே. அது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செய்த பாப தோஷங்கள்லாம் நம்ம தெரிஞ்சோம்னா அப்படியே அப்சர்வ் ஆகிடும். இங்கே வந்து கோயிலுக்கு வந்துட்டு போனால் டோட்டலாக எல்லாத்தையும் ஒரு மாற்றம் ஏற்படும். கேன்சர் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி வாங்கினாதான் தான். இவருக்கு அபிஷேகம் பண்ணோம்னா அது சுவாமிக்கு நேர் ஏற்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணுற தீர்த்தங்கள் நம்ம கூட பிரார்த்தனைகள் எல்லாமே அந்த எந்திரத்துக்கு போய் படுறதுனால ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி அப்படின்னா டாக்டராலே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்த வாங்கினாது. ஓம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆசீன பைரவம் துர்காம் அபயங்கர சண்முகம் வாசுதேவன் ஜ வாஞ்சேசம் மங்களாம்பிகா நமாமிகம். இந்த சேத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் சேத்திரம். பூர்வ ஜென்ம பாபதோஷ பரிகாரஸ்தலம். செய்த பாபதோஷங்களும் முன்னோர்கள் செய்த பாப சாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே அனைத்துமே நிவர்த்தியாகுது. காசியில் உள்ள கங்கையில் வந்து 1000 நிமிஷத்தில் 1 நிமிஷம் தான் காசியில் இருக்குது. 999 அம்சத்தோட அம்பாள் குப்த கங்கையாக இருந்தாலும் இந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணாலும் ரோஷம் பண்ணிட்டாவே நமக்கு பூர்வ ஜென்ம செய்த பாப சாப தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தியாது. அதனால தான் காசியில் கங்கா குப்த கங்கா அப்படிங்கிற குப்தம்னா ரகசியம். 999 அம்சத்தோட அம்பாள் குப்த கங்கையாக இருந்தால நம்ம இந்த ஸ்தலத்தில் ஒரு முறை வந்தாவே காசிக்கு 100 ட்ரிப் போயிட்டு வந்த பலன். உலகத்திலே யமதர்மராஜாவுக்குன்னு தனி கோயில் இங்கே தான் இருக்கு. சுவாமிகிட்ட வரம் கேட்கிறார் தர்மராஜா. சுவாமி எல்லா சேத்திரையும் பார்த்தா விநாயகர் தான் முதல் சொல்றாரு. எமனி சொன்னாலே எல்லாரும் பயப்படுறா. இந்த சேத்திரம் எனக்கு தனி இடத்தை கொடுத்து இந்த சேத்திரத்துக்கு யார் வந்தாலும் முதலும் தர்ஷமட்டம் அனுகிரம் பண்ணணும் அப்படிங்கிற சிவருமான அந்த அனுகிரத்தை கொடுக்கிறார். தரம்பானா வர பக்தர்கள்ட்ட யமபயம் வயிறு உபாதி இரண்டையும் செய்து என்னுடைய சுருமா அந்த அனுகிரம் பண்ணு அப்படிங்கிறார். யமபயங்கிறது உயிரில் பயம். பைர உபாதிங்கிறது கேட்டமான கனவுல இடைவர்களை நிவர்த்தி செய்து தர்மராஜா வந்து சிவனுடைய சுருமா இருக்கிறதுனால தம்மன் நந்தி இருப்பார். பக்கத்தில் இருக்க சித்திரகுப்தர். இன்னொரு வரம் கேட்கிறார் தர்மராஜா. நானும் விருசம் பண்ண யாருமே எனக்கு காட்சி கொடுக்கல. இந்த இடத்துல இங்கே காட்சி கொடுத்தனால இந்த மாசி பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நான் உங்களுக்கே வாகனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தர்மராஜா ஈஸ்வரனுக்கு வாகனம் இருக்கார். தர்மராஜாவுக்கு வந்து நந்தி வாகனம், தர்மராஜா சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கார். மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு யம வாகனத்தில் சுவாமி வீதியில் வருவார். சிவபெருமான் வந்து வாஞ்சிநாத சுவாமி சுயம்பலிங்கம் தானாக உருவானவர். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து மேற்குமார் வந்திருக்கார். கோயிலே மேற்குமார் தான் இருக்கு. பிரளயம் ஏற்பட்டப்போ சுவாமி மட்டும் திரும்பிட்டார். திருமணம் வந்து ஸ்தலம் மட்டும் இந்த வித பாதிப்பும் இல்லை. சிவபெருமானுக்கு வந்து 2 பக்கங்களும் பூஜை நடக்கும். இந்த ஸ்தலத்தில் நம்ம எல்லா சேத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் பூஜை நடக்கும். ஆனால் இந்த சிவபெருமானுக்கு வந்து 2 பக்கங்களும் பூஜை நடக்கும். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள ஒரு நரம்புக்குள் இந்திரங்கள் மந்திரங்களாலும் இந்திரங்களாலும் பூமிக்கடியில் இந்திரமாக பிரிக்கப்பட்டனால ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அனைத்து வியாதியும் குணப்படுத்த வாஞ்சினார். டாக்டராலே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்த வாஞ்சினார். வாஞ்சித்துனா மனோருகி. நம்ம மனசில் என்ன கேட்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அந்த வரத்தை கொடுக்க வாஞ்சினார். ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னா என்ன? ஸ்ரீனா மகாலட்சுமி. மகாவிஷ்ணு மகாலட்சுமி பேசிகிட்டே இருக்கா. 2 பேர் கருத்து வேறுபாடு வந்து கோச்சந்துரா மகாலட்சுமி. மகாவிஷ்ணு வந்து சிவன்ட்ட முறையிறார். திரும்பி மகாலட்சுமி விரும்பி 2 பேரும் சமானம் பற்றி சேர்த்து வைக்கிறார் சிவருமான். அதனால ஸ்ரீ வஞ்சித்து மகாலட்சுமி விரும்பித்தோம்னால இந்த சேத்திரம் ஸ்ரீ வாஞ்சியம் பேர். வாஞ்சித்துனா மனோரி. மனசுல என்ன கேட்கிறோமோ அந்த வார்த்தைகளும் வாஞ்சினார். இங்கே மகிஷாசுர மர்தினி சத்ரு சம்காரின்னு பேர். வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கிரகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் சத்துருகள் பில்லி சூனியம் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணுவாங்க மகிஷாசுரன். இவங்க சாதாரணமாக அஷ்டம்னா 8 சாதா துர்க்கியா வடக்கும் கோதான் முன்னாடி பார்த்துருந்துருக்காங்க. அப்போ தேவரெல்லாம் சொல்கிறாங்க அரக்க ஒரு குடும்பம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல மகிஷாசு சம்காரம் பண்ணேவரா. இந்த ஸ்ரீவாஞ்சக இடத்துல மகிஷாசு சம்காரம் பண்ணுறான். சம்காரம் பண்ணோன்னா ரத்தத்தை பார்த்து உக்கிரமாகி ஊரே தம்சம் பண்ணிட்டாங்க. இப்போ ஞானிகள்லாம் ஹோமெல்லாம் பண்ணி பார்த்தா அவள் கோவத்தை குறைக்க முடியல. அப்போ தான் ஞானி சொல்லிருக்கா வடக்குள்ளே கிழக்கு குமாரத்தை போய் சாந்தப்படுத்த நேர் பார்வையில் யோகா பெறுவார். நரம்பு சம்மந்த வியாதியில் குணப்படுத்தி புது யோகங்களை கொடுக்குற யோகம் விசேஷமான இந்த சேத்திரத்தில். ராகு கேது ஒரே மூர்த்தியாக இருக்கார். மனிதன் உரம் நகத்தலையும் ராகு நாகத்தின் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா சனிபாடு இருப்பார். ராகு கேதும் தனித்தனியாக இருப்பார்.
நம்ம கோயிலில் ஏகாந்த மூர்த்தியாக இருக்கிறதுனால நவகிரகத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களும் இந்த இடத்துல பரிகாரமாகுது. ஸ்கின் பிரச்சனைகள் இருந்தால் அது தரிசனம் பண்ணாவோ அர்ச்சனை பண்ணாவோ அது நிவர்த்தியாது. வெண்ணெய் விநாயகர் ஸ்டோன் வந்து எல்லா கோயிலும் பார்த்தா ஆஞ்சநேயர் இருக்கிற இங்கே வெண்ணெய் சத்திரம் இங்கே மரகத பச்சையினால விநாயகர் அவர் வெண்ணெய் சத்திரம் உடனே மெடிசன் ஆகிடும். அது உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா வயிற்றுனால உபாதைகள் அனைத்தையும் நிவர்த்தி போய் வெண்ணெய் விநாயகர். அம்பாள் வந்து மங்களாம்பிகா, துர்காலட்சுமி, சரஸ்வதி. காலம்பரை 6லேருந்து 12 மணி துர்கா அலங்காரம், 12லேருந்து சாயங்காலம் 6 மணி மகாலட்சுமி அலங்காரம், சாயங்காலம் காலம்பரம் சரஸ்வதி. டெய்லி 3 அலங்காரம் பாருங்க. சந்தன மரம் செலவருஷம் சந்தன இலைனா தான் சுவாமிக்கு ஏற்றி. நம்ம எல்லா சேத்திரையும் பார்த்தோம்னா வில்வத்தை நாச்சிர பண்ணுவோம், வன்னி இலைனா சுவாமிக்கு இங்கே சந்தன இலைனா அது கந்தாரணிய சேத்திரம்னே பேர். சந்தன இலைனா தான் சுவாமிக்கு ஏற்றி. பிராப்தம் ஒருவருக்கு இருந்தால் மட்டுமே இந்த சேத்திரத்துக்கு, எல்லாரும் நினைச்சாலும் வர முடியாது. நமக்கு பாக்கியம் பிராப்தம் இருந்தால் தான் அந்த சேத்திரத்துக்கு வர முடியும். சுவாமிக்கு நேர இடாமல் ருத்ரமூபி மயானம், அங்கே தகனாயிரத்துக்கும் தீபாவளி தோஷம் இந்த சேத்திரம். கோயில் சாத்த மாட்டோம், காசி மாதிரி ஏற்ற மாதிரி மயானம். இங்கே சுவாமி தீபாவளினாவுக்கு அங்கே தகனாகும், அந்த தோஷமே இந்த சேத்திரம் கிடையாது. கிரகண காலங்களையும் பூஜை நடக்கும் இந்த சேத்திரம். பாக்கி கிரகண காலங்கள் எல்லா கோயிலும் சேர்த்து இந்த சேத்திரம் கிரகண காலங்களையும் பூஜையோட சேத்திரம் ரொம்ப விசேஷமான சேத்திரம். கார்த்திகை ஞாயிறு ரொம்ப விசேஷம் சேத்திரத்தில் முருகப்பெருமான் அக்னி பவனுக்கு காட்சி கொடுறாரு. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில முருகப்பெருமான் அக்னி பவனுக்கு காட்சி கொடுறாரு. கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமியம்பாலை தரிசனம் பண்ணோம்னா 1008 கும்பாஷம் பார்த்தா என்ன பலன். கார்த்திகை மாதம் 2வது ஞாயிற்று கழுத்துல சுவாமியம்பால அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன பலன். 3வது ஞாயிற்றுக்கு கங்கையில ஸ்நானம் சுவாமியம்பாலை தரிசனம் பண்ணோம்னா 1 கோடி பசுமாடு தானம் பண்ணா என்ன பலன். 4வது ஞாயிற்றுக்கு கங்கையில ஸ்நானம் முன்னாடி முற்பிரியும் பின்னாடி நடக்கிற 7 பிறவைகளில் செய்யக்கூடிய பாபதோஷம் அனைத்தையும் நிவர்த்தி ஆகுது. இந்த சேத்திரத்தை போனால் நமக்கு பாக்கியம் இருந்தால் இங்கே வந்து தர்ப்பணங்கள் பண்ணுறது பிதுதோஷங்கள் ரொம்ப விசேஷமானது. 3 அமாவாசைகள் தொடர்ந்து தர்ப்பணம் பண்ணால் நம்ம எப்போதுமே பண்ணோம். அந்த பண்ணையிலனாலும் அந்த பலன்கள் நம்மளை வந்து அந்த அதனால் இந்த பாதிப்பு இருக்காது. 3 அமாவாசை தொடர்ந்து இங்கே தர்ப்பணம் பண்ணோம்னா காசியில் போய் செய்கிற 100 மடங்கள் பலன்கள். அதனால பிதர்கள் ஆசீர்வாதம் மட்டும் தான் இங்கே வருது. 3 ட்ரிப்பு இந்த அமாவாசைக்கு தொடர்ந்து அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணோம்னா நம்ம இடையில பண்ணினாலும் அந்த தோஷங்கள் நம்ம சேத்திரம். இந்த சேத்திரம் வந்துட்டு மாதிரி டோட்டலாக எல்லாத்திலுமே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இங்கே வைப்ரேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இதேந்து பூமியிலேருந்து அந்த மயான வர எந்திரங்கள் இருக்குது கீழே. அது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செய்த பாப தோஷங்கள்லாம் நம்ம தெரிஞ்சோம்னா அப்படியே அப்சர்வ் ஆகிடும். இங்கே வந்து கோயிலுக்கு வந்துட்டு போனால் டோட்டலாக எல்லாத்தையும் ஒரு மாற்றம் ஏற்படும். முன்னோர்கள் செய்த பாபம் எதனாலும் தெரியாது, நமக்கு நிறைய பாதிப்புலாம் இருக்கும். ஆனால் இந்த சேத்திரத்துக்கு வந்துட்டு போனாவே அனைத்தையும் நிவர்த்தி. இங்கே வந்து ஆயுஷ்யோமம் சர்க்கேப்த பூர்த்தி சதாபிஷேகம் மட்டும் ரொம்ப விசேஷமான சேத்திரம். அன்னதானங்கள், பிராமணர்கள் போஜனங்கள், பிதுர் தர்ப்பணங்கள் இது பண்ணுறது ரொம்ப விசேஷமான சேத்திரத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டருமே இங்கே இருக்காங்க. வயிற்றுனால உபாதைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய வெண்ணெய் விநாயகர், மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அனைத்து வியாதியும் குணப்படுத்துவது வாஞ்சிநாதர், நரம்பு சம்பந்த வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது யோக பைரவர், ஸ்கின் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ராகு கேது, எதிரிகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் நம்ம மகிஷாசுரமர்தினி, மகாலட்சுமி. மகாவிஷ்ணு கணவன் மனைக்குள்ளே வேறுபாடு இருந்தால் ஒன்று சேர்த்து வைக்கணும். மகாலட்சுமி, அம்பாள் மங்களாம்பிகை நமக்காக சிவனை பூஜிக்கிறார். காலம்பரை பக்தர்களுடைய பிரார்த்தனையை காலம்பரை துர்கியா பூஜிக்கிறா, மத்தியானம் மகாலட்சுமியா பூஜிக்கிறா, சாயங்காலம் 6 மணிக்கு சரஸ்வதியா பூஜிக்கிறதா அவரை 3 நமக்காக சிவனை பூஜிக்கிற ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சி. இங்கே வந்துட்டு போனாவே நமக்கு எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி போனோடைய விசேஷமானதும் இந்த வாஞ்சி. இதிலே சொல்லுவாங்க, படையும் பூதமும் பாம்பும் புல் வாய்தலில் உடையும் தாங்கிய உத்தமனார்க்கிடம் புடைநிலாவிய பூம்பொழியில் வாஞ்சியம் அடைய வல்லாருக்கு அல்லலொன்றிலேயே பொருவனார் புரிநூலால் புறன்மொழிமையோடு மறுவனார் மறுவார்ப்பார் வருவதுமில்லமடிகள் திருவனார் புகழ்ந்தேத்தும் திகழ் திருவாஞ்சியத்துறையில் ஒருவனார் அடியாரை ஊர்வீனை நெறிய ஒட்டாரின்னு பாட்டு இருக்கு. ஆசீன பைரவம் இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தி ஆசீன பைரவர் தான். அந்த சேத்திர புராணங்களில் சேத்திர பாடல் பார்த்தீங்கன்னா ஆசீன பைரவர். துர்காம்னா ஏற்ற மாதிரி மகிஷாசுரன், அபயங்கர சண்முகம், அபயங்கர விநாயகர் சண்முகம், வாசுதேவஞ்ச வாஞ்சேசம், பெருமாள் தபஸ்மணி மகாலட்சுமியர், வாசுதேவ வாஞ்சேசம் மங்களாம்பிகா நமாமியவும் ஸ்லோகமே இருக்குது இந்த சேத்திரத்தில். இங்கே வந்துட்டு போனாவே நமக்கு சகல விதமான தோஷங்களுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய விசேஷமானதாலும் இந்த கல்யாண தடைகள், திருமண குழந்தை பாக்கியம், சரீரத்தில் வியாதிகள், கேன்சர், இந்த முக்கியமான கேன்சர் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி வாஞ்சினாதது தான். இவருக்கு அபிஷேகம் பண்ணோம்னா அது சுவாமிக்கு நேரே ஏற்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணுற தீர்த்தங்கள் நம்ம கூட பிரார்த்தனைகள் எல்லாமே அந்த எந்திரத்தை போய் படுறதுனால ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி அவர் தான். டாக்டராலே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்த வாஞ்சினாதர். டாக்டராலே முடியலைங்கிற பட்சத்திலையும் அந்த நிமிஷத்தில் உயிரை கொடுக்குறது வாஞ்சினாதர். வாஞ்சித்துனா மனசில் என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ அதை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சிநாத சுவாமி. இங்கே வந்துட்டு போய் இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆச்சு கோயிலுக்கு. இப்போ எல்லா விதமான தோஷமே நிவர்த்தி பண்ண விசேஷமானதும் இந்த வாஞ்சிநாதசுவாமி மங்களாமி. இங்கே வந்து அங்கே திருக்கடியில் மார்க்கெண்டே இங்கே எமர்ஜிக்கு பிரதானமாக இருக்கிறதுனால இங்கே ஆயுஷமுடைய பிரதான ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சம். இங்கே வந்துட்டு போனால் நமக்கு எல்லாத்திலும் ஒரு மாற்றப்படி விசேஷமானதும் வாஞ்சிநாதசுவாமி மங்களாமி. ராஜராஜ குருக்கள் தலைமை அர்ச்சகர் ஸ்ரீவாஞ்சம். சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் மாணிக்யமௌலீஸ்வரः தாராநாயகசேகராம் ஸ்மிருதமுகீம்
माभीनवक्षोरुकां पाणिभ्यां मणिपूर्णरत्नशतकं रक्तोद्भलं बिभ्रतीः सौम्यां रक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् हर हर நம பார்வதி பதஜே ஹர மகாதேவ. இந்த ஸ்தலம் வந்து கந்தாரண்யம். கந்தம் அப்படின்னா சந்தனம், ரண்யம் அப்படின்னா காடு. சந்தன காட்டில் சுவாமி இருந்திருக்கார். அதனால் இந்த ஊருக்கு பேர் கந்தாரண்யம், சந்தனக்காடுன்னு பேர். சந்தன மரத்தை ஆள்பவர் அப்படின்னே பேர். அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு. அதில் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு ஒரு பேர். ஸ்ரீ அப்படின்னா வாஞ்சை, விருப்பம். மகாவிஷ்ணு மகாலட்சுமி அடைய விரும்பி இங்கே வந்து தவம் பண்ணதுனால இந்த ஊருக்கு ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு ஒரு பேர் வருது. காரணம், பிருகு மகரிஷி வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரையும் தரிசனம் பண்ண போகும்போது சிவன் வந்து நர்த்தனம் ஆடின்னு இருக்கார். பிரம்மா வந்து வீணை கானத்தில் மயங்கியிருக்கார். பிரம்மாவுக்கு கோவிலே இருக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்றார். அப்புறம் சிவன்கிட்ட வரார். சிவன் வந்து பார்வதி தேவியோட டான்ஸ் ஆடிட்டு. அப்போ உனக்கு உருவ வழிபாடே இருக்கக்கூடாது, அதனால தான் திருச்செங்கோடு போனால் கூட பாதி அம்பாள் பாதி சிவனாக இருக்கும். மூலஸ்தானத்தில் அருவுருவ திருமேனி, உருவ திருமேனியை பார்க்க முடியாது. அப்புறம் விஷ்ணுட்ட வரார். இவர் தூங்குறவன் ஆக்ட் பண்ணுறார். இதை கவனித்த பிருகு மகரிஷி ஹிருதயத்தில் உதச்சிடுறார். ஹிருதயத்தில் இருக்கிறது லக்ஷ்மி தேவி. உதவாங்கினது இந்த அம்மா. இவர் பாத பூஜை பண்ணுற சாக்கில் அகங்கார கண் எடுக்கிறது. இது தெரியாத லக்ஷ்மி தேவி பூலோகத்துக்கு வச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த ஸ்தலத்தில் வந்து திருவை அடைய விரும்பி திருமால் தவம் இருந்த திருவாஞ்சியம், ஸ்ரீவாஞ்சியம்னு இந்த ஊருக்கு பேர் வரதுக்கு காரணம். அதுக்கு முன்னாடி கந்தாரண்யம் அப்படின்னு ஒரு பேர். இது காசிக்கு நிகரான ஸ்தலம். காசி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, காசி வந்து புண்ணிய பூமி, இதெல்லாம் கர்ம பூமி. ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது கல்யாணம் ஆகலை அப்படின்னா திருமணஞ்சேரி போய்ட்டு வாங்க, குழந்தை பிறக்கலைன்னா திருக்கருகாவூர் போய்ட்டு வாங்க, அப்புறம் வீடு கட்டலை வாஸ்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா திருப்பகலூர் போய்ட்டு வாங்க, வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில், நமக்கு ஏதாவது கண்டங்கள் இருக்குது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா திருக்கடையூர், ஆயுள் விருத்தி ஆகணும். இப்படி ஒரு கோயில் கிரியேட் பண்ணுறது. இந்த பாவங்கள்லாம் பரிகார ஸ்தலங்கள். அந்த காசி வந்து என்னென்னா புண்ணிய க்ஷேத்திரம். நம்ம நல்ல நற்கதி அடையணும், நல்ல மோட்சம் கிடைக்கணும். நல்ல மோட்சம்னா என்ன அப்படின்னா, ஒரு கொள்ளு பேரன் எள்ளு பேரனை வாங்கி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறது. அதுக்கு பேர் வந்து நல்ல மரணத்தை கொடுக்கக்கூடிய அது வந்து முக்தி பிரதம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் காசிக்கு போகிறேன்னு சொல்லுவாள், போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான், போகிறேன்னு சொல்லுவாள். 90 வயசுலலாம் அவங்க மட்டும் கிளம்பி விடுவாங்க. இவங்க ஒரு 10-15 வருஷம் கழித்து இவங்க கர்மா பண்ண ஆரம்பிச்சுவாங்க. என்ன ஆச்சு ஏது அவள் என்ன ஆனான்னே தெரியாது. இப்போல்லாம் காசின்னா உடனே நெட்டில் போட்டு பார்க்குறோம், உடனே போயிட்டு வந்துடுறோம். அது ஒரு சௌரியங்கள் இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை வந்தால் காசிக்கு 100 தடவை போயிட்டு வந்த புண்ணியம். காசியா சதகுணோத்திரம். சதம்னா 100, சச்சின் சதம் அடித்தார சொல்கிற போனோம். அது சதம்ங்கிறது சம்ஸ்கிருத வீடு. ஒரு ரஜினி சொல்லுவார், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. இப்படி இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை வரும்பொழுது காசிக்கு 100 தடவை போயிட்டு வந்த பலப்பிராப்தி நமக்கு கிடைக்கிறது. காசினும் பன்மடங்கு இயங்கும் திருவாஞ்சியம் அப்பர் சுவாமிகள் வாக்கு. சிவபெருமானுக்கு இது சொந்த ஊர். அதாவது இப்போ நம்ம எத்தனை ஊர் சுற்றினாலும் எந்த ஊர்னு கேட்டால் உடனே நம்ம கோயம்புத்தூர், மெட்ராஸ், ஏதாவது ஒரு கிராமத்தை சொல்லுவோம். இப்போ மகாபரிவாளுக்கு இருள் நீக்கின்னு சொல்லுவோம். ஏன்னா அவள் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தால் கூட பூர்வீகம், அவள் பிறந்த ஊர் இது அப்படின்னா இருள் நீக்கின்னு சொல்கிறோம். அது மாதிரி சிவபெருமானுக்கு சொந்த ஊர் வந்து இந்த ஸ்ரீவாஞ்சியம். இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானுக்கு இது வந்து சொந்த ஊராக பாவிக்கிறார். அது சொந்த ஊர்னால் என்ன அப்படின்னா, இது வந்து பிறந்த ஊர் மாதிரி. அப்படி ஒரு இது திருஞான சம்பந்தர் மன்னிகொன்றை மதமஸ்தம் எருக்கடு கோவிலம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராணனார் தென்னவெண்டு வரிவண்டி இசை செய் திருவாஞ்சியம் எண்ணெயாளுடையான் இடமாக உகர்ந்தது. இது வந்து அவரோட சொந்த வீடாக பாவிக்கிறார். அதனால் இங்கே அம்பாள் பேர் வாழ வந்தால், தமிழில் வாழ வந்த நாயகி அப்படின்னே தமிழில் பேர். அது மாணிக்க வாசகர் திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவாறு குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும், ஆத்துக்காரியோடு இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறான், வாஞ்சியாக இருக்கார், பொருளாதாரத்தோடு இருக்கார், சீர்பெற இருந்து மகிழ்ச்சியாக இருக்கார். ஏதாவது கொடுக்கணுன்னா மகிழ்ச்சி வேணும். நம்ம ஹார்டாக இருந்தால் இம்சையாக போகும். அதை இங்கே சுவாமி வந்து வாஞ்சியாக இருக்கார், கொடுக்கறதுக்கு மகிழ்ச்சி, ஆத்துக்காரியோட சந்தோஷமாக இருக்கார். அதனால் இங்கே வர்றதுக்கு விசேஷம். அம்பாள் பேரே மறுவார் குழலின்னு ஒரு பேர். மறுவார் குழலின்னா தூய தமிழ். அது தமிழாக்கம் வந்து இயற்கை கூந்தல் மனமுடையவள். இந்த கூந்தலை மனம் இல்லைன்னு நக்கீரர் தொந்தரவு பண்ணார் இல்லையா,
இங்கே அவர் எரிச்சுடுறார். அதாவது கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி பார்வதி தேவிக்கு பூத்தல மனம் இல்லைன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? தேவையில்லாத சர்ச்சை. அம்பாள் பேரே மறுவார் குழலி அப்படின்னு ஒரு அதை மாணிக்க வாசகர் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவாறு குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் அப்படின்னா இங்கே யமதர்மன் வந்து வழிபட்டு அருள் பெற்ற தலம். அது இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டாருங்கிறதுக்கு அருக்கண் நங்கி யமனோடு தேவர்கள் திருத்தும் சேவடியான் திகழும் நகர் ஒருத்தி பாகன் உகந்தவன் வாஞ்சியம் அருத்தியார் அடைவாருக்கு அல்லல் ஒன்றில்லை. அருத்தின்னா சரணாகதி, உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, நீ தான் என்னை காவல் பண்ணணும். இங்கே வந்து நிச்சயமாக நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அது சுந்தரர் ஒருவனார் பொறிநூலர் புனர்முனையுமை எவளோடும் மறுவனார் வருவார்பார் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சியத்துறையுள் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஓட்டாரே. ஊழ்வினைனா மூதாதையர்கள் செய்த பாவங்கள். நலிய ஓட்டாரே விளக்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளை உள்ள விடுறார். நீங்கள் க்யூர் ஆனால் தான் இந்த டாக்டரே பார்க்க முடியும். நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு ஆதாரமாக இருக்குது. அது ஊழ்வினைங்கிறது மூதாதையர்கள் செய்தது, வல்வினை அப்படிங்கிறது நம்ம செய்த வினை. இது ரெண்டும் விலகினா தான் நம்ம இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும். அப்படின்னா இந்த ஒன்றானவன் உருவில் இருந்தான் பாடல் பாடுறாங்க இல்லையா, அந்த பாடலே இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் தான் பாடியிருக்காங்க. மேவில் ஒன்றர் விரிவுற்று இரண்டினர் மூன்றுமாய் நாவின் நாளர் உடல் அஞ்சினர் ஆறர் ஏழோசையர் தேவில்லட்டர் திருவாஞ்சிய மேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பர் பழி போக்குவர் தம் அடியார்களுக்கே. மேவியனா விரும்பி வரவங்களுக்கு அவருடைய பாவத்தையும் பழியும் போக்கி கொடுக்குறார். எல்லாம் கேரண்டி லெட்டர் நிறையா கொடுக்குறார். நால்வர்கள் பாடல் பெற்ற தலம். அருணகிரிநாதர் முருகனுக்காக பாடியிருக்கார். சுவாமி வந்து சுயம்பு, அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்தில். ராகு கேது ஒரே கல்லில் இருக்கார். இங்கே 7 தலையோடு இருப்பார். கால சர்ப்பதோஷம், இந்த ஸ்கின் டிசீஸ்லாம், அதாவது நரம்பியல் டாக்டர்னால் பைரவர், ஸ்கின் டாக்டர் ராகு, போன் டாக்டர் வந்து கேது, ஐ ஸ்பெஷலிஸ்ட் சூரியன், ஆயில் காரகன் சனி, சனிக்கு அதிபதி யமன், கேதுக்கு அதிபதி சித்திரகுப்தர், ராகுக்கு அதிபதி துர்கை. இப்போ இவெல்லாம் வந்து இங்கே வழிபட்ட ஸ்தலம். இப்போ பார்வதி தேவியை இங்கே வந்து 2ஆம் காலத்தில் வெண்பட்டு அணிஞ்சிட்டு சுவாமியை போய் ஆராதனை பண்ணதாக வரலாறு. அதனால் இங்கே வந்து 2ஆம் காலத்துக்கு வெண்பட்டு சாத்துறது விசேஷம். அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்தில். அம்பாலே போய் சுவாமியை பூஜை பண்ணதாக ஒரு சிறப்பு. அதான் வாழ வந்தால் அப்படின்னு பேர். இங்கே நந்தி வாகனம் இருக்காது, வழிபட்ட வாழ்க்கெல்லாம் வாகனம் இருக்காது. பைரவருக்கே இங்கே வாகனம் கிடையாது. எல்லா ஊருக்கும் போனேன்னா பைரவருக்கு பின்னாடி நாய் வாகனத்தோடு நின்ற கோலத்தில் இருக்குது. இந்த ஊரில் வந்து நாய் வாகனம் கிடையாது, அமர்ந்த கோலம். ஆசீன பைரவம் துர்காம் அபயங்கர சண்முகம் வாசுதேவஞ்ச வாஞ்சேசம் மங்களாமியாம் நமாமியகம் மங்கள ஸ்லோகம். இதை சொல்லி இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமியை ஆராதனை பண்ணால் நமக்கு எல்லாம் நிவர்த்தி. அது ஒரு சிறப்பு. அதாவது ஸ்நான மாத்திரத்துலேயும் தரிசன மாத்திரத்துலேயும் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தலம் ஸ்ரீவாஞ்சியம். இப்போ எல்லா ஊருக்கும் போனால் ஒரு பரிகாரம் பண்ணணும், கிரியேட் பண்ணுறா இல்லையா, ஸ்ரீவாஞ்சியம் வரதே பரிகாரம். நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் வர முடியும். மாரி துர்கை வந்து இங்கே சம்ஹாரக்கிரமமாக இருக்காங்க. தேவர்கள்லாம் யாகம் பண்ணுறதே, அந்த யாகத்தை அசுரன் வந்து கெடுக்கிறான். இது எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு, திருவாஞ்சியத்து ஆலயத்து வடவால் சென்றால் முறையிட்டால் இடர் தீர்ப்பால் ஒரு துர்கை கொன்றால் அவளே அல்லது கொடியோன்னுயிர் மடியான். அசுரனை அழிக்கணும் அப்படின்னா அம்பாலால் தான் முடியும். நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணுங்கிறார். இன்னும் தேவர்கள்லாம் இனி வேதனைப்பட முடியாதுன்னு இங்கே ஓடி வந்து அம்பாலை பிரார்த்தனை பண்ணி சோனமலைன்னு இருக்கிற குகையில் இருந்த அசுரனை இங்கே ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து வதம் பண்ணதாக வரலாறு. அதனால் இங்கே இருக்கிற துர்கை அப்படின்னா முக சுரூபம், சாந்த சுரூபம், கோரமான செயல். அதனால் இங்கே வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பில்லி சூன்யம், இந்த வா எனக்கு அது பண்ணியிருக்கா இது பண்ணியிருக்கா அதெல்லாம் நமக்கு இங்கே விசர்ஜனம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுமாரி யமதர்மன் வந்து சிவபெருமானுக்கு இங்கே வாகனமாக இருக்கார். உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது, இங்கே தான் வாகனமாக இருக்கார். மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் சுவாமி இங்கே வந்து காட்சி கொடுக்குறார். சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கிறதுனால இங்கே வரவாளுக்கு இந்த துர்மரணம் கிடையாது. அதாவது உயிர் எடுத்துட்டால் அதுக்கு பேர் பிரம்மஹத்தி தோஷம்னு பேர். இப்போ ஸ்ரீபதி ராமன் வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணதுக்காக ராமேஸ்வரத்தை உண்டு பண்ணுறார். ஒரு கொலைக்காக ஒரு கோயிலை கட்டினார். இவருக்கு இதே ஜோலி, எத்தனை கோயில் கட்டுறது என்னென்னா பூலோகத்தில் ஒரு கைலாயம், அங்கே போய் தபஸ் பண்ண. இந்த ஸ்ரீவாஞ்சியம் கைலாயமாக காட்சி கொடுக்குது. இங்கே வந்து தபஸ் பண்ணி மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் சுவாமி காட்சி கொடுக்குறார். அவருக்கு அந்த பாவ நிவர்த்தியாகி சுவாமிக்கே வாகனமாகவும் இருக்கார் இங்கே. அதனால் இங்கே வரவாளுக்கு இந்த துர்மரணங்கள் வரக்கூடாது. ஜாதக வசாது கண்டம் ஸ்ரீவாஞ்சியம் பாசமாத்திரேனா பிரம்மஹத்யா விநாசனம். இங்கே வந்தாலே பாவ நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சுவாமிகிட்ட யமதர்மன் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுமாரி ஈஸ்வராபராதம், தெய்வ நிந்தை சொல்கிறோம் இல்லையா, சுவாமியை வந்து நிந்திச்சாக்க அதுக்கு பிராய்ச்சித்தம் கிடையாது. நம்ம இந்து மதத்தில் கத்தம் ஏதாவது தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சே தின்ன, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சாகணும்னு சொல்லுவாள். அதுமாதிரி நம்ம ஏதாவது பாவம் பண்ணால் அதுக்கு பிராய்ச்சித்தம் கிடையாது.
சூரியனுக்கு அந்த தோஷம் ஏற்படுறது. தட்சன் வேள்வி நடத்தும் பொழுது சிவபெருமானுடைய கண்ணாக இருந்தாலும் ப்ரோக்ராமில் கலந்துன்றதுனால அகோர வீரத்தை போட்டு அடித்து விரட்டும் பொழுது சூரியனுக்கு பல் உடஞ்சி பார்வை இழந்து ரொம்ப அவஸ்தைப்படுறார். எனக்கு எங்கே நிவர்த்தி அப்படின்னோடனே ஸ்ரீவாஞ்சியத்தில் போய் கார்த்திகை மாதம் 30 நாளும் அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமி ஆராதனை பண்ண உனக்கு நிவர்த்தி. இங்கே வந்து அந்த பாவத்திலிருந்து சூரியன் நிவர்த்தியாரார். அப்போ சூரியன் வேண்டிக்கிறார், யார் ஒருவர் என்னுடைய வாரத்தில் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி தங்களை தரிசிக்கிறாளோ இஷ்டாபூர்த்தி பலப்பிராப்தி. தமிழில் வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடையணும் அப்படின்னு நமக்காக சூரியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஈஸ்வராபராதமும் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் அதாவது தோஷ ஜாதகமே வர முடியாது. அதில் ஒரு நிவர்த்திகள் ஒரு புண்ணியங்கள் பண்ணிருக்கிற அந்த ஒவ்வொருத்தர் வந்து வழிபட்டதனுடைய சிறப்புகளை பேசும்போது சூரியனுக்கு இங்கே ஈஸ்வராபராத நிவர்த்தியாக இருக்குது, யமதர்மனுக்கு பிரம்மகதி தோஷ நிவர்த்தியாக இருக்குது, விஷ்ணுவுக்கு லோகரட்சகன் மகாவிஷ்ணுவுக்கு களத்திர தோஷ நிவர்த்தியாக இருக்குது. ஆதிகாரியோடு பிரிஞ்சிருக்கும்போது இங்கே வந்து ஒன்று சேர்ந்த ஸ்தலம். அதனால தான் ஸ்ரீ வாஞ்சியம். ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி, வாஞ்சைனா விருப்பம் அப்படின்னா. இதை கேட்டோடனே கங்கைக்கு பாவம் வந்துடுது. காசியில் எல்லோரும் போய் ஸ்நானம் பண்ணும்போது இப்போ நம்ம போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோடனே என்ன சொல்கிறோம், நான் காசிக்கு போய்ட்டு வந்துட்டேன், என் பாவெல்லாம் போயிடுத்து அப்படின்னு. இப்போ யார் அதை சார்ஜ் வாங்கிக்கிறான்னா கங்கை வாங்கிக்கிறாங்க. கோடிக்கணக்கான பேர் போய் ஸ்நானம் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு பிராமணால்கிட்ட தானம் கொடுப்பாங்க. ஏன் பிராமணால்கிட்ட கொடுன்னா ஒரு நித்தியானுஷ்டானங்கள் காயத்ரி ஜபங்கள்லாம் பண்ணுவாங்க. மற்ற பேர்கிட்ட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவள் வந்து தானம் வாங்கக்கூடாதுலாம் இல்லை, வாங்கலாம். அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவள்கிட்ட டேலண்ட் இருக்கணும். அந்த ஓம் நமச்சிவாயாவது சொல்லணும், சுவாமி பக்தி இருக்கணும். இல்லைன்னா அவங்க பிரம்ம தேஜஸ் போயிடும். இந்த பாவத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறதா அர்த்தம். இப்போ நான் பர்சன்டேஜ் குறைச்சலாக வாங்கி ஏதோ பரிகாரம் பண்ணி கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கோடிக்கணக்கான பேர் கங்கையில் ஸ்நானம் பண்ணும்பொழுது அந்த அம்மா நான் எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னொடனே ஸ்ரீவாஞ்சியத்தில் பாவிகள் வரமாட்டா, நீ அங்கே போய் இந்த குளம் 4 யுகமாக இருந்திருக்கு. பராசர தீர்த்தம், அத்திரி தீர்த்தம், பிருகு தீர்த்தம், இப்போ கலியுகத்தில் முனி தீர்த்தம். முனி தீர்த்தத்தில் புண்ணிய புஷ்கரணி அப்படின்னு இந்த குளத்துக்கு பேர். இந்த புண்ணிய புஷ்கரணியில் நீ போய் ரகசியமாக இருங்கிறார். இந்த குளத்துக்கு பேரே ரகசியம், அதாவது குப்தம் அப்படின்னா ரகசியம். ரகசியமாக கங்காதேவி 999 அம்சத்தோடு இங்கே இருக்காங்க. இந்த சிவாலயங்களில் ராமர் வந்து தோஷ நிவர்த்திக்கு அந்த இவரை சம்ஹாரம் பண்ணும், ராவணனை சம்ஹாரம் பண்ணும்போது நவக்கிரக பிரதிஷ்டை தேவிப்பட்டினத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் தோன்றின கோவில்களில் நவக்கிரக வழிபாடு இருக்கும். அதாவது நவக்கிரகத்துக்கு வந்து ஸ்திரத்தன்மை கிடையாது. வேறு ஒரு இடத்துலேருந்து அது நவந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை போய் நம்ம பிடிச்சி வைக்க முடியாது ஒரு இடத்துல. இந்த சிவாலயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வழிபாடு பண்ணுறது. நான் தேவிப்பட்டினத்தில் நவபாஷாணத்தால் ராமர் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணார் வழிபாடு பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் தோன்றின கோவில்களில் நவக்கிரகங்கள் இருக்கும். பழமையான கோவில்கள், அதாவது 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு மேலே உள்ள கோவில்களில் இந்த நவக்கிரக வழிபாடு இருக்காது. நவக்கிரகத்துக்கு ஸ்திரத்தன்மை இல்லாததுனால நம்ம அதை வழிபாடாக பிரதிஷ்டையாக பண்ண முடியாது. நவக்கிரக கோள்களை இப்போ தட்சிணாமூர்த்தியை குருன்னு சொல்லுவோம். குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. சூரியன் வந்து சிவசூரியன்னு சொல்கிறது. கோள்களில் இருக்கிற சூரியன், இந்த சூரியன் எல்லாம் ஒன்று தான். ஹரிகரசுதன் இதில் இருக்கார் இல்லையா, சபரிமலையில். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஐயனாரும் அவரும் ஒன்று தான். இவர் கல்யாணம் ஆன கோலம், அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளவர். அவருக்கு பவர் ஜாஸ்தி. கல்யாணம் ஆகிடுச்சுனாக்க பவர் கம்மி. ஏன், இது சாஸ்திர ரீதியாக குடும்பத்திலே தெரியும். கல்யாணம் ஆனவொன்னா அந்த பையனை பார்த்திங்கன்னா ரொம்ப அடக்கமாக இருப்பான். அதுக்கு முன்னாடி குதிரை மாதிரி போயிட்டு இருப்பான். அவன் மாட்டுக்கு என்ன செய்கிறான்னே தெரியாது. ஒரு கட்டுக்கோப்பு இருக்காது. அப்பா ஆகிட்டெல்லாம் என்ன சொல்லுவான், என்ன கேள்வியெல்லாம் கேட்குற, என்ன பண்ணுறேம்மா. கல்யாணம் சொல்கிறது கால் கட்டு போடுறதுன்னு சொல்கிறது. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு பொறுப்பு வந்துடும். குழந்தை பிறந்தது ஆகிடுது, அப்புறம் அந்த குழந்தைய காவந்து பண்ணணும். கொண்டாட்டி குழந்தையெல்லாம் இவனை நம்பி வந்திருக்கா. அதெல்லாம் என்ன பொருள் அப்படின்னா உடைமை பொருள். உரிமை பொருளுக்கும் உடைமை பொருளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. உரிமை பொருள்ங்கிறது வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம், விற்கலாம். இதை வந்து விற்க முடியாது. எதை, மனைவி, குழந்தைகள்லாம் சில பேர் தவறாக செய்கிறா, அது வேறு. 1000 2000 ஒருத்தர் செய்வா, அது வேறு. பட் நம்ம மனசாட்சிப்படி அது செய்ய முடியாது. அது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கதம் கூட பிறந்தாச்சுன்னா பிறந்தாச்சு தான். நீங்கள் சண்டை போட்டுனா கூட அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நவக்கிரகத்தில் கோள்கள் வந்து அது ஸ்திரத்தன்மை கிடையாது. ஒரு கட்டத்தில் மாறி மாறி போயிட்டுருப்பாங்க. அதில் வந்து பிரதிஷ்டைங்கிறது கிடையாது. ரொம்ப பழமையான கோவில்களில் நவக்கிரகத்துக்கு அதிகாரம் கிடையாது. இவங்க சூரியன் வழிபட்டிருக்கார், சந்திரன் வழிபட்டிருக்கார், ராகு கேது, சங்கபாலன் அப்படிங்கிற வாசுகி வந்து இங்கே வழிபட்டிருக்கு. ராகு கேது வந்து 7 தலை இருக்கும். ராகு எல்லா ஊர்லேயும்
இப்போ திருநாகேஸ்வரம் இங்கெல்லாம் போனீங்கன்னா 5 தலை தான் பார்க்கலாம். திருப்பாம்பரம் இந்த கோயிலெல்லாம் போனீங்கன்னா 5 தலை நாகம் இருக்கும். இதில் 7 தலை இருக்கும். பாதாளத்தை அண்ணன் இருக்கிற வாசுகிக்கு 7 தலை, இங்கே இருக்கிற ராகுவுக்கும் 7 தலை. மனித முகம், மனித உடல், பாதம் கிடையாது, பாம்பினுடைய வால் இருக்கும். இவங்க வந்து இங்கே வழிபட்டதுனால இவங்களுக்கெல்லாம் அந்த சிலைகள் இருக்குங்க. தட்சிணாமூர்த்தி வந்து கோஷ்டம் அந்த ஸ்தானத்தில். இப்போ நம்ம ஒரு அமைச்சர் வர, முதலமைச்சர் வராங்க அப்படின்னா இந்த இவர் வந்து கல்வித்துறை அமைச்சர், இவர் அறநிலையத்துறை அமைச்சர், எல்லாம் வாவா பக்கத்தில் நிற்கணும். அதுமாதிரி முப்படை பாதுகாப்பு, கருப்பு படை, வெள்ளைப்படை. அதுமாதிரி நம்ம ஆன்மீகத்தில் சுவாமிக்கு பிரகாரத்தில் பத்மநாகங்கள், அஷ்டநாகங்கள், அஷ்டமூர்த்திகள், அஷ்ட பைரவர்கள். அஷ்டமூர்த்தி யார் அப்படின்னா அக்னி, யமன், நிருதி, வாயு, குபேரன், ஈசான, தத்ருஷன். அவர் 8 திக்பாலகர்கள். அந்த 8 பேர் 8 பாதுகாவலர்கள் யாருக்கு? சுவாமிக்கு. இது வந்து எல்லா ஆலயத்திலையும் உள்ள ஒரு சிறப்பு. இது பழமையான கோவில்களில் இதை நம்ம நவக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை கிடையாது. இது வந்து பழமையான கோவில், 4 பாடல் பெற்றது. 4 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோவில். சுற்று மாடங்கள் சூழ்திரு வாஞ்சியம் பற்றி பாடுபவருக்கு பாவம் இல்லையேங்கிறது. படையும் பூதமும் பாம்பும் புல்வாயுதல் உடையும் தாங்கிய உத்தமனார்க்கிடம் உடை நிலாவிய பூம்பொழில் வாஞ்சியம் அடைய வல்லவருக்கு அல்லல் ஒன்று இல்லையே. அல்லல்ங்கிறதே கிடையாது. இதெல்லாம் கேரண்டி லெட்டர் நிறையா கொடுக்குறாரு நால்வர்கள். அந்த சிறப்பில் இருக்கிறதுனால இந்த கோவிலில் நவக்கிரகத்துக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாமே பெரிய டாக்டர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதர். அப்போலோ பெரிய ஹாஸ்பிட்டல், வெளிநாட்டிலேருந்து டாக்டர் வந்திருக்கார் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இங்கே வாஞ்சிநாதர் பெரிய டாக்டர், அவர் வெளிநாட்டு டாக்டர். நம்ம அவரை வந்து இன்றைக்கி பார்த்துட்டோம். அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். பார்த்தாச்சு. இப்போ நமக்கு எல்லாம் கிளியர். அதுக்கு ஒரு வாய்ப்பை சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நவக்கிரகத்துக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. சில கோவில்களில் நவக்கிரகம் இருக்கும். திருவாரூர் கோவிலில் பார்த்திங்கன்னா நேராக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. எல்லா கோவில்களுமே ஒரே திசையில் இருக்கும். அது வந்து பூஜை பண்ணுற விதம், ஆகம விதம், வைகானசம், ஆகமம், வேதம், இதெல்லாம் இருக்குது. வேத பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்குது, ஆகம பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்குது. அக்னியம் சூர்யாய சந்திராய மங்களாய புதாய குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹா. இது ஸ்லோகம். இந்த அடிப்படையில் நவக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறது. மத்தியில் சூரியன், கார்னரில் சந்திரன், அப்படியே வரிசையாக வருவாங்க. செவ்வாய், ராகு, கேது, நடுப்புற சூரியன், தெற்கு பகுதி இந்த பக்கத்துக்கு வந்துட்டால் குரு, அதுதான் தட்சிணாமூர்த்தி இருக்கும். இதெல்லாம் அந்தந்த ஸ்தானங்கள். அதுபடி நம்ம பிரதிஷ்டை பண்ணுறது ஒரு சிறப்பு. ஆலயத்தில் இப்போ இங்கே வந்து யாரெல்லாம் இல்லைன்னா சுக்கிரன் கிடையாது, செவ்வாய் கிடையாது, புதன் கிடையாது. இப்போ இது 3 பேர் தான் இல்லை, மீதி எல்லோரும் இருக்காங்க இங்கே இல்லையா. ராகு கேது இருக்கார், இப்போ சூரியன் சந்திரன் இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கார். சனி பகவான் தனியாக பிரதிஷ்டை பண்ணிட்டு அதில் வந்து அபயவரதம்னு சொல்கிறது. சதுர்புஜம் 4 கரக்கூடத்தோட மேலே வந்து கழுகு கொடி, திரிசூலம், அது வந்து ரொம்ப சிறப்பு. சனிக்கு அதிபதி யாருன்னா யமதர்மன். இப்போ ராகு காலத்தில் போய் விளக்கு போடுன்னு சொல்லுவாங்க துர்க்கைக்கு. ஏன் போட சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கால சர்ப்பதோஷம், சர்ப்பதோஷம், இந்த ஸ்கின் டிசீஸ், அப்புறம் கலத்திர தோஷம், இது ராகுவால் நமக்கு எதாவது இடைஞ்சல் இருந்தால் துர்க்கைக்கு போய் விளக்கு போட சொல்கிறது. ஏன்னா ராகுவோட அதிதேவதை யாருன்னா துர்க்கை, கேதுவோட அதிதேவதை யாருன்னா சித்திரகுப்தர், சனியோட அதிதேவதை யாருன்னா யமதர்மராஜர். இப்போ யமதர்மராஜர் நம்ம எங்கேயும் பார்க்குறதில்ல. நிறைய கோயிலில் கோவில் இருக்காருன்னா கிடையாது, ரொம்ப ரேர். இப்போ உலகத்துலேயே தனி சன்னதியாக இருக்கிறது இங்கே தான். இப்போ திருக்கடையூர் போனீங்கன்னா சம்ஹாரம் பண்ணுற மாதிரி இருக்காருங்க. யமனை வந்து சிவன் வதம் பண்ணுறார், அந்த காட்சி பார்க்கலாம். இதுமாதிரி தத்ரூபமாக யமதர்மனை எங்கேயுமே பார்க்க முடியும். இப்போ திருப்பஞ்சலி போனீங்கன்னா சிவன், பார்வதி, இடையில முருகன், காலில் மிதித்த மாதிரி யமன் இருப்பாருங்க. அது வந்து அது ஒரு சிறப்பு. அந்த ஸ்தலத்துக்குள்ள புண்ணியங்கள், அந்த கதைகள் வேறு. பட் சோமாஸ்கந்தர் அம்சம் அதில் யமதர்மன் பாதத்தில் இருக்காருங்க. இங்கே தனியாக அந்த கதையை வந்து கீழே தொங்க விட்டுருப்பார். பிரயோக பாவம் கிடையாது, எல்லாமே சாஃப்டாக இருக்கிறது. பிஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தனியாக வந்து நம்மள்கிட்ட பேசினார்னா 2 லட்ச ரூபா கொடு, அப்போ தான் ஃபைல் மேலே ஏறும் அப்படிம்பாரு. அமைச்சரோடு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஃபைல் ஏறிடும், நீ கவலைப்படாது, நீ உருண்டு உள்ளே போயிடும், அதான் நீ கவலைப்பட வேண்டாம், நான் போகலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நீ அப்படிம்பான். என்ன பயம், அவர் அமைச்சர்கிட்ட இருக்கும்போது அவன் சில்லறை கேட்க முடியாது. அது மாதிரி சிவபெருமான் யார் அப்படின்னா யமன். யமனுக்கு யமன் மிருத்யுஞ்சயன்னு பேர். மிருத்யுன்னா யமன், ஜெயன்னா மிஞ்சியவன். யமனை மிஞ்சியவன் யார்? சிவபெருமான். அவரே இவர் கண்ட்ரோலில் இருக்கார், வாகனமாக இருக்கார் இங்கே. அதனால் இங்கே வரவங்களுக்கு நமக்கு சொத்து, இந்த இம்சை கிடையாது. அது மாதிரி தனி வாகனமாக இருக்கிறது உலகத்திலே இங்கே தான், வேறு எங்கேயும் கிடையாது. இப்போ திருக்கடையூர் இது திருவையார் போனீங்கன்னா ஆட்கொண்டார் பார்க்கலாம், அங்கே உள்ள சிறப்பு.
ஸ்ரீவாஞ்சியத்தில் யமதர்மனே வாகனமாக இருக்குது. இது ஒரு சிறப்பு. இதில் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் பேருந்தில் நன்னிலம் வழின்னு போட்டிருக்கும் அந்த பஸ்ஸில், இல்லை நன்னிலம் பேருந்து அதில் ஏறினீங்கன்னா நேராக அச்சுதமங்கலம்னு ஒரு கிலோமீட்டர். இங்கே ஸ்ரீவாஞ்சியம் அச்சுதமங்கலத்திலேருந்து 1 கிலோமீட்டர். இந்த அச்சுதமங்கலம் ஸ்டாஃபில் கீழே இறங்கினீங்கன்னா இங்கே வந்து 1 கிலோமீட்டரில் இங்கே வந்துடலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நேராக திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் வரீங்க அப்படின்னா அங்கேருந்து கார், ஆட்டோ இந்த மாதிரி வரலாம். நேராக மணக்கால் ஸ்ரீவாஞ்சியம் 15 கிலோமீட்டர் அங்கேருந்து. பஸ்ஸில் தான் வருவேன் அப்படின்னா நன்னிலம் வந்து நன்னிலத்துலேருந்து திரும்பி ஸ்ரீவாஞ்சியத்துக்கு பஸ் இருக்குது. அது 1 ஹவர் 2 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம டைமிங் பார்த்து வரணும். அது ஒரு சிறப்பு. அப்படி இல்லைன்னா கும்பகோணம் டு நாகப்பட்டினம் திருவாரூர் வழி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா மணக்கால் ஐயம்பேட்டைன்னு வரும். திருவாரூர் போகாமல் இந்தண்டையே குடவாசல் தாண்டி மணக்கால் ஐயம்பேட்டைன்னு வரும். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்ரீவாஞ்சியம். அதுலேயும் இறங்கி ஆட்டோ வீக் அந்த மாதிரி எதையாக வரலாம் நம்ம. அது ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூ பஸ் கிடையாது. இது அச்சுதமங்கலம் வழியாக வர்றது நமக்கு சௌரியம் இருக்குது. கிட்டக்க 1 கிலோமீட்டர் பை வாக்கில் கூட வந்துடலாம். அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலம். அப்புறம் இந்த கோவிலுடைய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல வந்து குப்த கங்கையில் கைகாலாலையும் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது இல்லை குளிக்கிறது அந்த சம்பிரதாயத்தை பண்ணிவிட்டு அங்கே கங்கைக்கரை விநாயகர் இருக்கார், அவரை ஆராதனை பண்ணணும். அதுக்கப்புறம் அதாவது க்ஷேத்திர பாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய யமதர்மராஜர் தரிசனம். அப்புறம் அபயங்கர விநாயகர், அது அபயம்னா துன்பத்தை நீக்கும் விநாயகர், அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சுவாமி அதிகார நந்திகேஸ்வரர் 3 நந்தி இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 நந்தியும் நிவர்த்தியாகி நமக்கு தோஷங்கள் விலகி சுவாமிகிட்ட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதில் இடையில் அதிகார நந்திகேஸ்வரர் இருக்கார். 2வது குடவாயில் அந்த அதிகார நந்தி இருக்கார். அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நம்ம உள்ள சிவனை தரிசனம் பண்ணணும். அது கூட பிரகார வழியாக வந்தீங்கன்னா சோமாஸ்கந்தர், வெண்ணெய் விநாயகர், 63 நாயன்மார்கள், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, அப்புறம் காசி விஸ்வநாதர், கன்னி விநாயகர், சந்திரமௌலீஸ்வரர், அப்புறம் சட்டநாதர், ரிண விமோச்சனர், அப்புறம் முருகன், வள்ளி தெய்வசேனா சமேத சிவசண்முகர், அப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் அந்த பஞ்சபூதலிங்கங்கள், அப்புறம் கைலாசநாதர், மகாலட்சுமி, அப்புறம் சனீஸ்வர பகவான். இந்த 6 ஸ்தலம் திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம், அந்த 6 லிங்கமும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த 6ஐயும் பார்க்கலாம். அப்புறம் தர்மாம்பிகா சமேத கைலாசநாதர் சனீஸ்வரன் பக்கத்துலேயே அங்கே ஒரு அம்பாள் சுவாமியோட இருக்கார், அவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். அப்புறம் சண்டிகேஸ்வரர், அப்புறம் மகிஷாசுரமர்த்தினி, அப்புறம் வலமாக பிரதட்சணமாக வந்தீங்கன்னா நடராஜர், அப்புறம் ராகு கேது, சூரியன், சந்திரன், பைரவர் வரலாம் தரிசனம் பண்ணி அப்புறம் அம்பாலை பிரதட்சணமாக வந்தீங்கன்னா யாகசாலை, அப்புறம் அம்பாள் விமானத்தில் பஞ்சகலசம் இருக்கும், அது தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அம்பாள் தரிசனம், துவஜஸ்தம்பத்தில் ஒரு நமஸ்காரம். இது இந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகள். இது மாதிரி வந்து வழிபாடு பண்ணுறது சிறப்பு. கிரமம், இந்த இதில் உள்ள வழிபாட்டு முறையினுடைய கிரமம் இது. நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி இதை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது, அது ஒரு விசேஷம். இது இந்த கோவிலுடைய காலை திறப்பு வந்து காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரை, 12:30 வரை. 12 மணிக்கு வந்தால் தரிசனம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். 12:30 வரைக்கும் இந்த கோவில் உண்டு டைமிங். ஈவினிங் வந்து 4 to 8, 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம். 7:30க்கெலாம் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 8 மணிக்கெல்லாம் 8:15க்கெல்லாம் அர்த்த ஜாமம், இந்த ஃபைனல் பூஜை அர்த்த ஜாமம்னு சொல்கிறது, இந்த பூஜை நடக்கும். 6 கால பூஜை நடக்கிறது. காலையில் 6 மணிக்கு உஷக்காலம், அப்புறம் 8:30 மணிக்கு காலசந்தி, அப்புறம் 12:30க்கு உச்சிக்காலம், சாயரட்சை 5:15 மணிக்கு சாயரட்சை, அப்புறம் 2ஆம் காலம் 7 மணிக்கு, 8:15க்கு அர்த்தஜாம பூஜை. இந்த 6 கால பூஜை இந்த ஸ்தலத்தில் சிறப்பாக நடக்கிறது. இங்கே தங்கிறதுக்கு கோவில்லையே விடுதி கட்டியிருக்காங்க, இதை தங்கிக்கலாம். அவங்க பயோடேட்டா எடுத்துன்னு வரணும், ஆதார் கார்டு எடுத்துன்னு வரணும். ஆதார் அட்டை எடுத்துன்னு வந்தால் பதிவு பண்ணிவிட்டு அதில் தங்கிக்கலாம். காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த லேபர் இருப்பாங்க, ஏதாவது கேட்டால் 10 ரூபா 20 ரூபா ஏதாவது கொடுக்கலாம். அது நம்ம சௌரியம். அது வந்து ஏன்னா செய்கிற மெனக்கிடுறாங்கங்கிறதுனால நம்ம எதாவது செய்யலாம். பட் அதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, நம்ம தரிசனம் பண்ணலாம். பட் நம்மளுடைய ஆதாரை வந்து ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு தங்கிறது விசேஷம். ஏன்னா யார் தங்குறா என்னன்னு தெரியாது. அதனால் அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்தில். யமதர்மராஜா தனிச்சேத்திரமாக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா தர்மராஜா வந்து சிவனுடைய சுரமாக இருக்கார். வியாக்கிரமுத்திரன் சிவனுடைய முத்திரையோடு இருக்கார். அதனால தான் இத்தமன் நந்தி இருப்பார். ஸோ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1000 சிவாலிங்களுக்கு மேலே தபஸ் பண்ணிகிட்டே வரார். அவருக்கு எங்கேயுமே அனுகிரகம் கொடுக்கல. கடைசியாக திருவாரூரில் வந்து தபஸ் பண்ணுறார். அப்போ ஒரு அசநீர் வாக்கு சொல்கிறது,
ஸ்ரீவாஞ்சியில் போய் தபஸ் பண்ணு, அப்போ தான் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு. சுவாமி அந்த அனுகிரகத்தை கொடுக்குறா. வந்து இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு யமதர்மஜாவுக்கு வாஞ்சிநாத சுவாமி காட்சி கொடுக்குறாரு. உனக்கு என்னப்பா வர வேணுங்கிறார். சுவாமி எல்லா சேத்திரையும் பார்த்தா விநாயகர் தான் முதல்ல எப்படி சொன்னாலே எல்லாரும் பயப்படுறா, யாருமே இந்த தரிசனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த சேத்திரனுக்கு தனி இடத்தை கொடுத்து இந்த சேத்திரத்துக்கு யார் வந்தாலும் முதல்ல இந்த சிமெண்ட்டாக அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். சிவபெருமானந்த அனுகிரகத்தை கொடுக்குறார். தரம்பானா வர பக்தர்கள்ட்ட யமபயம் பயிர உபாதி இரண்டையும் செய்து என்னுடைய சுரூபமாக அந்த அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். தர்மராஜா வந்து சிவனுடைய சுரூபமாக இருக்கிறதுனால தமிழ் நந்தி இருப்பார், பக்கத்தில் இருக்க சித்திரகுப்தர். இவருக்கு இப்போ தர்மராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் கண்டத்துக்காக ஆயுஷிகளுடைய வயசுக்கு ஏற்ற தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. இப்போ வந்து நமக்கு 45 வயசுனா 46 தீபம் ஏற்றலாம், 51 வயசுனா 52 விளக்கு, ஒரு வயசு தீபம் ஏற்றி அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷமான. தர்மராஜுக்கு அபிஷேகம் பண்ணோம்னா ஆயுஷ் விருத்தி கொண்டுண்டாகும், எல்லா விதமான தோஷங்களும் விருத்தியாகும். இங்கே வந்து யமப்பிரீதி பிரம்மப்பிரீதின்னு இங்கே ஒன்று பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தர்மராஜாவுக்கு வந்து கருநீல வஸ்திரம், மாலை, புஷ்பங்கள், 1 கிலோ எள்ளு தானங்கள் கொடுத்து அர்ச்சனை யமப்பிரீதி. பிரம்மாவுக்கு வந்து ஏன்னா படைத்தது பிரம்மா, நம்ம கடைசியோட இருக்கிறது தர்மராஜா. இருப்பெற வாழ்க்கையில் இப்படி ஈஸ்வரன் அனுகிறதுனால அந்த ஆயுஷோ வந்துட்டு. ஆனால் 2 பேருமே இங்கே இருக்காங்க. நம்ம படைத்த பிரம்மாவுக்கு வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம், மஞ்சள் மாலை, கொண்டக்கடலை கொடுத்து தானங்கள் கொடுத்து வழிபட்டோம்னா அந்த ஆயுஷிகளுடைய பிரம்மா பிரீதி யம பிரீதின்னு பேர். இந்த 2 பிரீதியும் பண்ணோம்னா நமக்கு ஆயுள்களுடைய இடையூறுகள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூட இந்த பிரம்ம பிரீதி யம பிரீதின்னு பேர். இங்கே பண்ணால் ரொம்ப விசேஷமான ஒன்று. இங்கே யமதர்மஜாவுக்குன்னு தனி சேத்திரத்தினாகிறதுனால வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே வந்து மார்க்கண்டேயர் தான் அங்கே திருக்கடியில். தர்மராஜாவுக்குன்னு தனி ஆசீர்வாதம் கொடுக்குறது இங்கே மட்டும்தான். அதுமாரி தர்மராஜாவுக்குள்ள பிரசாதங்கள் எதுவும் வீட்டுக்கு எடுத்து போகிறது. ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னா ஒரு 90 வயசு 100 வயசு அவங்க வந்து ஆத்மசாந்தி அடையலை அப்படின்னா இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து யமதர்மஜாவுக்கு அர்ச்சனை செய்து அந்த இந்த விபூதியும் தீர்த்தமும் எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுத்தோம்னா உடனே ஆத்மசஞ்ச மோட்சம் அடைஞ்சிருவாங்க. இங்கே இறந்து போன பிறகு 30 நாள் கழிச்சு மோட்ச தீபம்னு ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக சேர்த்துரு. மோட்ச தீபம்னு ராஜகோபுரத்தில் எடுத்து மோட்ச தீபம். அது பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறதுனால என்ன ஆகும்னா இறந்து போனவங்க அனைவருமே சொர்க்கத்தை போய் அடைகிறதா வருது. அந்த தீபம் 3வது கோபுரத்தில் ராஜகோபுரத்தில் எடுத்தோம் அந்த தீபம் மோட்ச தீபம் அப்படின்னு பேர். மோட்சம்னா பிதர்கள் வந்து இறந்து போய் அப்படியே சுற்றிகிட்டே இருப்பாள். தீபம் ஏற்றணும்னா மோட்ச தீபம்னு பேர். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறதுனால அவன் நேராக போய் மோட்சத்தை அடைகிறதா இங்கே வருது. நம்ம இங்கே வந்து சௌரியமானத்துக்கும் பரிகாரங்களுக்கு சீக்கிரமாக சுவாமி அதை அனுகிரகத்தில் போய் சேர்கிறதுக்கும் ஈஸ்வரனை சேர்கிறதுக்கும் இந்த தர்மராஜ அனுகிரகம் கொடுக்கறதா இங்கே வருது. எல்லா விதமான தோஷமே என்னை பற்றியாகும். இங்கே நடந்ததுக்கு 6 அபிஷேகங்களும் நடந்து கொண்டே இருக்கும். இங்கே 2 பிரம்ம கார்த்திகை ஞாயிறும் முருகப்பெருமானுக்கும் மாசி மாதம் சிவபெருமானுக்கு 2 பிரம்மோஷங்கள் இந்த கோயிலில் உண்டு. இப்போ சிவபெருமானுக்கு வந்து 2 பக்கம் அலங்கார தீப பூஜை நடக்க போகிறது. அது அப்படி நீங்களே தரிசனம் பண்ணிடலாம். ஓம் தார்கிரநேதாயுதேமாவியே சோதரா ரத்னாபவதே சோதர மாசாக சம்பஸ்திரமேவாவந்தே பூந்தி பூதி பூஜமேவாக பூஜமேவாவந்தே சித்ராணி சித்திரம் போதே சித்திரம்பா ஏதத் கர்மா ஜயஸ்தமேதசி மத்தி பஞ்சகோதோபை நாம ஈசராதம்பா ஏதம் பஞ்சகோதனம் பஞ்சகோதோத்பரோத்தேனா பரோத்த பிரியோதந்த தேவாக பஞ்சகோதோபை நாம ஈசராதம்பா ஏதம் பஞ்சகம் பஞ்சகோதோத்பரோத்தேனா பரோத்த பிரியோதந்த தேவாக